கடற்கரைக்கு சென்று அங்கே வந்து அலை வந்து உயரமாக வரும்போது அந்த அலையோடு சேர்த்து நாங்கள் ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஆசை தான். அதுக்காக ஒரு புயல் தாக்கி அலையெல்லாம் அடிக்கும் போது அதில் நின்று புகைப்படம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ ஒரு விபரீதமான ஆசையாக இருக்கும். இப்படி ஒரு சம்பவம் தான் ரகசா புயல் ஏற்படும் போது நடந்திருக்கு. ரகசா புயல் வந்து தாக்கி கொண்டு இருக்கும்போது தெற்காசிய பெண்கள் இருவர் வந்து அந்த புயல்ல இருந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. இதன் காரணமாக வந்து இவங்க ரெண்டு பேரும், அதாவது இந்தியாவையும் இலங்கையும் சேர்ந்த பெண்கள் என்று அவர்கள் வந்து சொல்லப்படுறாங்க. இந்த ரெண்டு பெண்களுமே வந்து இப்போ ஹாங்காங் போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரையில் இவங்க இறந்துருக்கிறாங்க. அந்த டைம் வந்து அங்கே ரகசா புயல் வந்து தாக்கியிருக்கு. இந்த சம்பவம் காரணமாக வந்து அதிகாரிகள் வந்து எல்லாரையுமே வந்து காலநிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால யாரும் கடற்கரைக்கு செல்லாதீங்க, கடற்கரை அருகில் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் இந்த புயல் சூழ்நிலையில் வந்து மீட்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து பல முறை வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தல் வந்து விடுத்திருக்கிறாங்க. இப்படி இருந்தும் கூட இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணும் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு சிறுவரோட போயிட்டு அந்த கடற்கரையில் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த கடற்கரையில் இருந்தது மட்டும் இல்லாமல் ரகசா புயல் வந்து தாக்கி கொண்டிருக்கும் போது இவங்க அந்த பெரிய அலை வருது அப்படின்னு சொல்லி புகைப்படம் வந்து எடுக்க முயற்சி செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அந்த அலை வந்து அவங்க 3 பேரையுமே தாக்கி அவங்க 3 பேருமே வந்து கீழே விழுற காட்சி எல்லாமே வந்து ஒரு காணொலியா பதிவாகிருக்கு. இந்த நிலையில அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க யாருக்குமே பெரிய காயம் எதுவும் ஏற்படலை, எந்த உயிராபத்தும் இல்லை அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல்களை மீறி அவங்க இப்படி ஒரு மோசமான காலநிலையில இப்படி ஒரு செயல் செய்த காரணத்தால அவங்க 2 பேரையும் வந்து இப்ப போலீசார் வந்து கைது செய்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி அதுல வந்து மக்கள் கைது செய்யப்படுறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு ஹாங்காங் போலீசார் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க.